பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆமீன். நித்தமும் நடத்துகிறவர், ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அவருக்கு தினமும் நாம் ஸ்தோத்திர சொல்லணும். டெய்லியும் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா தீமைக்கு விலக்கி இதுவரைக்கும் நடத்தினார்ல, அவருக்கு நன்றி சொல்றதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தியிருக்காருன்னு. உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் வேலை காரியத்தில், உங்களுடைய ஊழிய காரியத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்த போதெல்லாம் நம்மளை விடுவித்து காப்பாற்றி வந்திருக்காரு. பலவீனப்பட்டு போன நேரத்திலெல்லாம் நம்ம கூட பேசி நம்மளை பலப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம பலப்படுத்துகிறாரு, திடப்படுத்துகிறாரு, தாங்குறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு, தப்பு வைக்கிறாரு, ஆறுதல் படுத்துறாரு, அரவணைக்கிறாரு. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை இல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திட்டு வராரு. அவர் நம்ம மேலே வைத்த அந்த அன்பு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது, களங்கமில்லாத அன்பு. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே போதாது. நம்ம என்னதான் செய்தாலும் அந்த அன்புக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கெல்லாம் தெய்வமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்தி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லணும். நித்தமும் நடத்துகிற தேவன். ஆமீன். மனதார அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. ஆமீன். God bless you.